இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வாக்கு மத்தேயு 7:17. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அதனதன் கனியினாலே அறியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனாலே நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கனி தரும் வாழ்க்கை அதிக விசேஷமானதாக இருக்கின்றது. கலாத்தியரிலே சொல்லப்பட்ட ஆவியின் கனியினாலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலே நாம் இந்த ஆவின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருப்போம். அதோடு கூட அவர்களே நாம் நிலைத்திருப்போம். அவர்களோடு நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும் என்று யோவானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலே நாம் இயேசுவிலே நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஹேவ் எ பிளெஸட் டே. டேக் கேர். பி சேஃப். Give your heart to God, your hand to man. Please subscribe, like and share it. Thanks for watching.